எல்லாருக்கும் வணக்கங்க. வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை சதய நட்சத்திரம் 4வது மாதம் கும்பராசி துலா லக்னத்தில் தானுங்க பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய பிப்ரவரி மாதம் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? விருச்சிக ராசி அதிபதி வக்கரத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் தான் மாதம் பிறக்கப்படுது. அதுபோக விருச்சிக ராசிக்கு 7வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் வக்கரத்தில் தான் இருக்கார். 10வது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வேறு யாருக்குமே இந்த மாதிரி பிராப்தம் இல்லை பாருங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் சூரிய பகவான் தொழில் ஸ்தானாதிபதியாக வர்றாரு. பகை இது எல்லா விதத்தையும் நாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் நமக்கு சாதகமாக இல்லை. பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி பரவாயில்லையாக இருக்கும். பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய் வக்ர நிவர்த்தி இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல. பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய பயிற்சி அதுவும் பரவாயில்ல. 12ஆம் தேதி சூரியனுடைய பயிற்சி 4வது பாவகத்துக்கு. அப்போது 12 தேதிக்கு மேலே 28 தேதி வரை 100% விருச்சிக ராசி நண்பர்களுக்கு விடியல் பிறக்கக்கூடிய தருணமாக இருக்கும். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலனை தர்றதில்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலனை தரும். அந்த அடிப்படையில் விருச்சிக ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை 100% சாதகமாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். எந்தெந்த வகையில் சாதகமாக இருக்குன்ற விவரம் சொல்லிடுறேன்னு கேட்டுக்கோங்க. பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் 100% சரியாகும். வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும். 10 வருஷமாக ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருந்தேனுங்க. அந்த நிறுவனத்தையே நிர்வாகம் பண்ணக்கூடிய இடத்துல நான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார். பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலத்தில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இருக்கிற நகனட்டை அடமானம் வச்சு பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கெல்லாம் நான் வந்துட்டேனுங்க. இப்படியெல்லாம் சங்கடப்பட்டு இருக்கிற விருச்சிக ராசி நண்பர்களுக்கு உண்டான மிகப்பெரிய அனுகூலம் வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் 12ஆம் தேதியிலிருந்துங்க உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான சந்தோஷம் பிறக்கப்படுது. சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் பிறக்கப்படுது. நீங்கள் சந்தோஷப்படணுன்றதுக்காக இந்த வார்த்தையெல்லாம் நான் சொல்லலை, ஆதாரபூர்வமாக நான் சொல்கிறேன். தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன், லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் விருச்சிக ராசிக்கு 4வது பாவகம் சுபஸ்தானத்துக்கு போயிட்டு புதனாதித்ய யோகமாக சுபஸ்தானாதிபதியோடு சேர்ந்து விருச்சிக ராசிக்கு 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாங்க. அப்போ அந்த தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழலால் தான் உங்களுடைய வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும். பழக்கப்பட்ட குதிரையில் பயணிக்கிறது ஈஸி, பழக்கப்படாத குதிரையில் பயணிக்கிறது கஷ்டம். நாம் ஒரு வேலை செய்துக்கிட்டு இருந்தோம், அந்த வேலை நஷ்டமாகி போச்சு. 10 வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை இப்போ சங்கடமாக இருக்குதுன்னு புதுசாக ஒரு வேலைக்கு போனீங்கன்னா சிக்கலாகி போயிடும். அதுதான் சொன்னனுங்க, பழக்கப்பட்ட குதிரையில் பயணிக்கலைன்னா பழக்கப்படாத குதிரையில் பயணிக்க முடியாதுன்ட்டு. உங்களுக்கு கெட்ட நேரம் இருந்ததுங்க, அதனால் இருந்த வேலையிலேருந்து வெளியே வந்துட்டீங்க. இல்லை இருக்கிற வேலையில் பிரச்சனை, அதனால் வேறு வேலைக்கு நீங்கள் போனீங்கன்னா இன்னும் சிக்கலாகி போயிடும். இந்த நேரத்தில் 12ஆம் தேதிக்கு மேலே 28ஆம் தேதிக்குள்ளார உங்கள் வேலையில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும். பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகிறதுக்கான பாதையை கொடுத்துப்படும் இந்த பிரபஞ்சம். 10 லட்சம் ரூபாய் நமக்கு கடன் இருக்குதுன்னா பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி நமக்கு சரியாக போயிடுமா? தொடக்கம்னு ஒன்று இருந்தால் தானே முடிவு இருக்கும், ஆரம்பம்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி 10 லட்சம் ரூபாய் கடனை கட்டுறதுக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி தரப்போகுதுன்னா அதில் இருந்து உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி 1 வருஷத்தில் கட்டிக்கிடலாம், 2 வருஷத்தில் கட்டிக்கிடலாம். அது உங்களுடைய உழைப்பை பொறுத்து. ஏன்னா
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும், ஒவ்வொரு விதமான தொழில் இருக்கும், ஒவ்வொரு விதமான திறமை இருக்கும், சம்பாதனை இருக்கும். ஆனால் சாதகமான தருணத்தை விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி தரப்போகுது. என் மனசில் படுற விஷயத்தை ஒன்று சொல்கிறேனுங்க. இது மற்றவங்களுக்கு பொருந்துமோ இல்லையோ, விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நல்லாவே பொருந்தும். இப்போ வரைக்கும் யாரோ பிழைக்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நிச்சயமான உண்மை. பல பேருடைய வாழ்க்கைக்கும் பல பேருடைய வாழ்வாதாரத்துக்கு தான் நீங்கள் காரணமாக இருக்கிறீங்களே தவிர யாருடைய அழிவுக்கு நீங்கள் காரணம் இல்லை. 1000 ரூபாய்க்கு என்ன உழைப்பு போடுறோமோ அதே உழைப்பு அதே கஷ்டம்தான் 10,000 ரூபாய்க்கு. 10,000 ரூபாய்க்கு என்ன உழைப்பு போடுறோமோ அதே தானங்க 1,00,000 ரூபாய்க்கு. அப்போது நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எந்த இடத்துல செயல்படுத்துகிறோன்றது தான் முக்கியம், எந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுறோம் தான் முக்கியம். சரியா? சில பேருக்கு ஒரு குளத்தில் போய் மீன் பிடிக்கிறதே பெருசாக இருக்குங்க. இன்னும் சில பேருக்கு ஒரு ஏரியில் போய் மீன் பிடிக்கிறது பெருசாக இருக்கும். இன்னும் சில பேருக்கு ஆற்றுல போய் மீன் பிடிக்கிறது பெருசாக இருக்கும். இன்னும் சில பேர் இல்லை, ஒரு சிலருக்கு தான் கடலில் போய் மீன் பிடிக்கிறது பெருசாக இருக்கும். நான் மீண்டும் சொல்கிறேன், ஒரு வேலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அது எப்படி செய்கிறோன்றதை விட எந்த இடத்துல செய்கிறோன்றது தான் முக்கியம். இதில் மட்டும் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வாதாரம் வேறு லெவலில் இருக்கும். நம்மளால் முடியாதது யாரோ எங்கேயோ செய்துட்டு தானே இருக்காங்க. இந்த சந்தர்ப்பம் மட்டும் நமக்கு சரியான முறையில் இருந்தால் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு பிப்ரவரி 12ஆம் தேதியிலிருந்து இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தருணம் தான் வரக்கூடிய அந்த புதனாதித்ய யோகம். எல்லா கிரகங்களும் வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் தொழில் ஸ்தானாதிபதியோடைய சூழல், தனஸ்தானாதிபதியோடைய சூழல் நல்லா இருந்ததுன்னா அதை விட ஒரு நல்ல நேரம் வேறு எதுவுமே இல்லை. தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்க்குறார். உங்கள் ராசிநாதன் தனஸ்தானாதிபதியோடைய வீட்டை பார்க்குறார். இந்த இடத்துல குருமங்கள யோகம் வருது. புதனாதித்ய யோகம், குருமங்கள யோகம், இதை விட ஒரு நல்ல நேரம் வரணுமா? புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார், திருமணஸ்தானத்தில் இருக்கிறாங்க. திருமணம் ஆகிட்டு புத்திர பாக்கியம் இல்லைன்னு சங்கடப்பட்டு இருக்கிறீங்களா? பிப்ரவரி 12ஆம் தேதியிலிருந்து குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தும். சன்னியாசி என்ற பட்டம் போய் சம்சாரி என்ற பட்டம் வந்தது. சார் அதுக்கு என்ன சார் அர்த்தம்? கல்யாணம் ஆகலைன்னா சன்னியாசி, கல்யாணம் ஆகிடுச்சுன்னா சம்சாரி, அவ்வளோதான். சம்சாரின்ற பட்டம் போய் தாய் தகப்பன்ற பட்டம் எனக்கு வருமா சார்? பார்க்காத வைத்தியம் இல்லை சார், கேட்காத ஜோசியம் இல்லை சார், போகாத கோயில் இல்லை சார், பண்ணாத பரிகாரங்கள் இல்லை சார், இது வரைக்கும் செலவழித்த காசெல்லாம் செம்பாகி போச்சு, கேட்ட ஜோசியமெல்லாம் பொய்யாகி போச்சு, கும்பிட்ட சாமியே கல்லாகி போச்சுங்கன்னு சங்கடப்பட்டு இருக்கிற விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் புத்திர செல்வம் பெருகப் போகுது, மாற்று கருத்து இல்லை. தாய் தந்தைன்ற பட்டம் உருவாக போகுது வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில். அதுபோக நான் முதல்ல சொன்ன மாதிரி கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும், பணப்பிரச்சனை இருந்தாலும், இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் இருந்தாலும் பிப்ரவரி மாதத்தில் கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்துகிற மாதிரி சூழலை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்க போகுது. கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் ரெடியாக தான் இருக்கிறீங்க, அதாவது உழைக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக தான் இருக்கிறீங்க. என்ன ஒன்று, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லைன்றது தான் சங்கடம். வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் உழைப்புக்கு தகுந்த உயர்வு தரப்போகுது இந்த பிரபஞ்சம், மாற்று கருத்தில் அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ஞ்சு நான் சொல்லியிருக்கேன். பிப்ரவரி மாதத்தில் விருச்சிக ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்றதை அனுபவித்து சொல்லியிருப்பேன். ஆராய்ஞ்சு சொல்லுங்க, அதாவது ஆராய்ஞ்சு சொல்லியிருக்கிறேன், அனுபவித்து சொல்லுங்கள். சரியா? இந்த தருணத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குதுன்றது ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கோங்க. சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி சாதகமாக பாதகமாக, ஓரளவுக்கு சாதகமாக இருந்தால் கோட்சார கிரகநிலைகள் 100% உங்களை முன்னுக்கு தள்ளிடும். ஒரு முறை பார்த்துக்கோங்க. இந்த பதிவு விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்ன்ட்டு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.